வணக்கம் மக்களே! எங்க ஒகினவா ட்ரிப்போட கன்டினியூஷன் வீடியோ தான் இது. டாமினோஸ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கேப் புக் பண்ணிட்டோம். ரெசார்ட்க்கு ரிட்டர்ன் ஆகலான்னு. கேப் வரதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. சரி அதுவரைக்கும் இங்க இருக்கிற ஏரியாலாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு டாமினோஸ்க்கு அப்படியே பின்னாடி வந்தா, இங்க இந்த மாரி சூப்பரான பிளேஸ் ஒண்ணு இருந்துச்சு. நெறைய மரமா இருந்தது. மரம் அசைற சவுண்டு, தண்ணி சவுண்டு, பறவைங்க சவுண்டு மட்டும் தான் கேட்டுட்டு இருந்துச்சு. அவ்ளோ பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு கேப் வேற லேட் ஆகுதுன்னு பார்த்தப்போ, என்னடா லேட் பண்றாங்களேன்னு நெனச்சோம். ஆனா இந்த பிளேஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா, சரி கேப் லேட்டாவே வரட்டும். இங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா, பியூட்டிஃபுல்லா இருந்தது இந்த பிளேஸ். ஸோ நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். மீன்வைல் மழை வேற வர மாரி இருந்துச்சு. ஸோ கேப்பும் கரெக்ட்டா அந்த டைமுக்கு வந்துச்சா, அத கிளம்பி அப்படியே ரெசார்ட் வந்து ரீச் ஆயிட்டோம். நான் சும்மாவே ஏதாவது ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு ரீசன் தேடிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு இருக்கவே இருக்கு ஆனிவர்சரிங்கிற ரீசன். ஸோ ஃபெரோ ரோச்சர் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் இல்லையா? அப்பவே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அத சாப்பிட்டு அப்படியே அன்னைக்கு டேவ நாங்க எண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, பீச் ஆக்டிவிட்டி பண்ணலாம்னு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ரெசார்ட்டோட வாசல்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த பீச்சோட நேம் பார்த்தீங்கன்னா, மான்சா பீச். இங்க ரெசார்ட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணுமான்னு கிடையாது. அவுட்சைடர்ஸ்க்குமே இங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அலவுடு தான். ஆனா ஃபீஸ்ல மட்டும் சின்ன சின்ன கன்செஷன் இருக்கும். இப்போ பெஞ்ச் குடுப்பாங்க இல்லையா பீச்ல, அந்த ரெஸ்ட் பண்றதுக்கு. அந்த பெஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா, ரெசார்ட்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ. ஆனா அவுட்சைடரா வரும்போது அவங்க பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கும். அண்ட் நாங்க வந்து ஏர்போர்ட்ல இருந்து மோர் தென் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி தான் அந்த ரெசார்ட் வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இவ்ளோ டிஸ்டன்ஸ் வரதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, இங்கலாம் வந்தா தான் இந்த லைட் ப்ளூ கலர்ல தண்ணி இருக்கும்ல, அந்த கடல் தண்ணி. அதெல்லாம் வந்து இந்த மாரி ஏரியாஸ் வரும்போது தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரே ரீசனுக்காக தான் டிஸ்டன்ஸா இருந்தாலும் பரவால்ல, நல்லா லைட் ப்ளூ கலர்ல வாட்டர் இருக்கணும் அப்டின்றத பார்த்து தான் நாங்க வந்து இவ்ளோ தள்ளி ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்க பிளான் பண்ணி புக் பண்ண மாரியே இங்க வாட்டர்லாம் அவ்ளோ சூப்பரா இருந்தது. அண்ட் ஹோட்டலோட வியூ வந்து இங்க பீச்ல இருந்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் டே டைம்ல. நான் ஆல்ரெடி நைட் வியூ காட்டியிருந்தேன். டே வியூ இப்படி தான் இருக்கும். இங்க வந்து ஓஷன் பார்க்குன்னு சொல்லிட்டு இந்த மாரி ஒண்ணு இருக்கு. இது வந்து நம்ம ஃபுல் டேக்கு முன்னாடி புக் பண்ணிக்கலாம். 5:00 வரைக்கும். நம்ம இதுல விளையாடிக்கலாம், தண்ணிக்குள்ள இருந்துக்கலாம் அந்த மாரிலாம். அண்ட் இங்க வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கு எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அதில நமக்கு என்ன ஆக்டிவிட்டி வேணுங்கிறத பார்த்து புக் பண்ணிக்கிறது மட்டும் தான். ஸோ நாங்க வந்து ஒரு 3 ஆக்டிவிட்டி கிட்ட புக் பண்ணோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியே 2:00 தான். சரி புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு பீட்சான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஆனா அது வந்து 12:00 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சரி அதுவரைக்கும் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயே பீச் ஹவுஸ் சாரி ஆமா பீச் ஹவுஸ் தான் நெனைக்கிறேன். பீச் ஹவுஸ்ன்னு ஒரு கடை இருந்துச்சு. அங்க போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன்லாம் தேவைப்பட்டுச்சு. அதுவுமே அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். இங்க பெருசா ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் தான் இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு வேற எதுவுமே இல்ல. நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரீ பெஞ்சஸ் அதுதான் இது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் வந்து கொஞ்ச நேரம் பீச்ல ரெஸ்ட் எடுத்துட்டு 12:00 ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிய கன்டின்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.